Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்கிட்ட நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து அக்கா நீங்க என்ன விதமான ஜுவல்லரிஸ்லாம் நீங்க யூஸ் பண்றீங்க, நீங்க வீடியோஸ் போடும்போது நீங்க போட்டிருக்க ஜுவல்ஸ் அண்ட் இயரிங்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இன்னைக்கு வந்து நான் வந்து யூடியூப் ஷார்ட்ஸ் பண்ணும்போது என்னென்ன திங்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ் மேக்கப் கிட் எல்லாம் யூஸ் பண்ணுவேன்றத வந்துட்டு உங்களுக்கு இன்னைக்கு நான் வந்து ஒரு பெரிய வீடியோவா போட போறேன். ஸோ இந்த வீடியோவை மறக்காம ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நான் வந்துட்டு உங்களுக்கு 1 by 1 வந்து நான் வந்து இப்ப வந்து காமிக்க போறேன். இது பாருங்க, இதுதான் நான் வந்து யூஸ் பண்ற வந்து பேங்கிள்ஸ். இது ஒன்லி வந்து நான் வந்து saree கட்டும்போது மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுவேன். அதுல பாத்தீங்கன்னா இது வந்து பிங்க் கலர். இது மாதிரி கலர்ஸ் வந்து நிறைய நான் வாங்கி வச்சிருக்கேன். எந்தெந்த saree யூஸ் பண்ணுவேனோ அந்த கலருக்கு ஏத்த மாதிரி மேட்சிங்கா தான் நான் வந்து வளையல்ஸ் வந்து போடுவேன் நானு. அதே மாதிரி நான் வந்து ஃபேஸ்க்கு வந்து இந்த லாக்மியோட ஃபவுண்டேஷன் க்ரீம் தான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இதை வந்து நீங்க எடுத்து சும்மா லைட்டா 1 டச் மட்டும் பண்ணி இதை அப்ளை பண்ணீங்கன்னாவே போதும், நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும் ஃபேஸ்க்கு வந்துட்டு. இதை தான் வந்து நான் வந்து ரொம்ப வருஷமாவே நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். லாக்மி ஃபவுண்டேஷன் க்ரீமும் நான் வந்து ஆன்லைன்ல தான் வாங்கினேன். இதோட லிங்கை வந்து நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம நீங்க போய் அதை பார்த்துட்டு நீங்களும் வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஃபவுண்டேஷன் போட்டுட்டு இந்த மாதிரி ப்ரஷஸ் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேஸ்லரோட இந்த ஐலைனர் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் லாக்மியோட இந்த காஜல் பென்சில் தான் யூஸ் பண்ணுவேன். இது எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். இது ஸ்மட்ஜ் ஆகாது, வாட்டர் ப்ரூஃப்னால இது வந்து லாங் லாஸ்டிங்கா இருக்கும். ஸோ நான் வந்து இதை தான் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி மஸ்காராவும் வந்துட்டு அதில் தான் யூஸ் பண்ணுவேன் நான் வந்து. இதோட லிங்க்கே உங்களுக்கு வந்து டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க போய் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. அதே மாதிரி நான் வந்துட்டு பண்ற எல்லா வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ்லயும் வந்துட்டு மெயினா வந்து நான் வந்து பூ இல்லாம வந்து பண்ணவே மாட்டேன். அதை நீங்க வீடியோல பாத்தீங்கன்னாவே தெரியும். ஸோ நான் வந்து இந்த பூ தான் நான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து ஒரிஜினல் பூ கிடையாது, இது வந்து பிளாஸ்டிக் பூ தான். இதை தான் நான் வந்து எப்பவுமே நான் யூஸ் பண்ணுவேன். ஆனா பார்க்கும்போது ரொம்பவே ஒரிஜினலாவே இருக்கும். வீடியோஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க கண்டிப்பா. இதை தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். இந்த பூ வந்துட்டு நான் வந்து ஆன்லைன்ல தான் வாங்கினேன். இதோட லிங்கை நான் வந்து உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்களும் போயிட்டு அதை செக் பண்ணிட்டு நீங்களும் வாங்கிக்கலாம். அதே மாதிரி லிப்ஸ்டிக்கும் வந்துட்டு இந்த 4 ஷேட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். இதை வந்து நான் வந்து லைட்டா தான் டச் பண்ணுவேன், அதுவே உங்களுக்கு வந்து நல்லாவே கலர் கொடுக்கும். அதே மாதிரி ஆரஞ்சு கலர், இந்த 5 கலர்ஸ் லிப்ஸ்டிக் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அதே போல ஐ ஷேடோஸ் வந்துட்டு நான் வந்து இதை யூஸ் பண்ணுவேன். இதுல பாத்தீங்கன்னா ஆல் கலர்ஸ் எல்லாமே இருக்கும். இதை தான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். எந்த ட்ரெஸ் போடுறேனோ அதுக்கு மேட்சிங்கா வந்துட்டு இந்த ஐ ஷேடோஸ் வந்து நான் போடுவேன். ஐ ஷேடோ, லிப்ஸ்டிக்கு, இந்த ஸ்பாஞ்ச் அண்ட் ப்ரஷ் இது எல்லாமே வந்து நான் வந்து காம்போ ஆஃபர்ல வாங்கினேன். அதுவும் ஆன்லைன்ல தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட லிங்கை வந்து நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க போய் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கலாம். பாலிஷ் வந்து நான் இவ்வளோ கலர்ஸ் வந்து யூஸ் பண்றேன். எந்த ட்ரெஸ்ஸிங்க்கு மேட்சிங்கா இருக்கோ அதை தான் நான் வந்து போடுவேன். அதே மாதிரி நான் வந்து போடுற ட்ரெஸ் மேட்சிங்க்கு வந்துட்டு இந்த மாதிரி ஜுவல்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். மேக்ஸிமம் இந்த மாதிரி இயரிங்ஸ் தான் நான் அதிகமா யூஸ் பண்ணுவேன். இதுல நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும், மேக்ஸிமம் நான் வந்து ஜிம்கீஸ் தான் வந்து நிறையவே நான் யூஸ் பண்ணியிருப்பேன். இதுல பாருங்க, எல்லா கலர்ஸ்லயுமே என்கிட்ட வந்து ஜிம்கீஸ் இருக்கும். எல்லா கலர்லயுமே நான் வாங்கி வச்சிருக்கேன். கிரீனு, ரெட்டு, ஒயிட்டு. அதே மாதிரி saree எல்லாம் கட்டும்போது இதை வந்து அதை விட கொஞ்சம் வந்து பெருசா யூஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து நம்ம saree கட்டும்போது கொஞ்சம் வந்து நம்ம பெருசா காதுக்கு போட்டாதான் அழகா தெரியும். அதனால நான் வந்து saree கட்டுறதுக்குன்னு தனியாவே நான் இந்த மாதிரி ஜுவல்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து நான் வந்து saree வேர் பண்ணும்போது மட்டும் யூஸ் பண்ணிக்குவேன். மற்றபடி நார்மலா வந்து நம்ம சுடி எல்லாம் போடும்போது இந்த மாதிரி இயரிங்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிக்குவேன். இது வந்து எல்லா கலர்ஸ்லயுமே என்கிட்ட இருக்குது. என்ன ட்ரெஸ் போடுறேனோ அதுக்கு மேட்சாவே நான் யூஸ் பண்ணிக்குவேன். இயரிங்ஸும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி வந்து 8 கலர்ஸ் இருக்கு. இதையும் நான் ஆன்லைன்ல தான் வாங்கினேன். இதோட லிங்கை உங்களுக்கு ஷேர் பண்றேன், நீங்க போய் வாங்கிக்கோங்க மறக்காம. சாரீஸ்க்குன்னே தனியா ஜிம்கி மட்டும் இல்லாம இந்த மாதிரி தோடும் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். இது வந்து காதுல போடும்போது உங்களுக்கே பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். இதை நம்ம saree வேர் பண்ணி இந்த மாதிரி ஜுவல்ஸ் போட்டோம்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். நான் வந்து இதுதான் யூஸ் பண்ணுவேன். நார்மலா சுடிதார் போடும்போது பாத்தீங்கன்னா
ஜிமிக்கிஸ் யூஸ் பண்ணுவேன். அது இல்லாம இந்த மாதிரியும் நான் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். இதுல ஹேர் கிளிப்ஸும் வந்துட்டு இந்த மாதிரி நான் ஸ்டோன் வச்சு யூஸ் பண்ணுவேன். இது மாதிரி முடி வந்து கம்மியா எடுத்து பின்றதுக்கு வந்து இதை வச்சு நான் யூஸ் பண்ணிக்குவேன். இது மாதிரி வந்துட்டு இதுல வந்து 3 கலர்ஸ் வச்சிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா தெரியும் கலர்ஸ். இது வந்து கொஞ்சம் பெரிய கிளிப்பு. இதெல்லாம் நார்மலா வந்துட்டு பின்னாம அப்படியே இந்த கிளிப்பை மட்டும் அப்படியே குத்து வச்சுக்குவேன். அதுலயே வந்து கலர்ஸ். இது வந்து பட்டர்ஃப்ளை போட்ட மாதிரி இருக்கும். இது வந்து பின்னிட்டு கீழே வந்து இதை போடுறதுக்கு வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். இதுதான் என்கிட்ட உள்ள இந்த கிளிப்ஸ். அதுக்கப்புறம் தலை குளிச்சுட்டு ஃப்ரீ ஹேர் விடும்போது நான் இந்த மாதிரி வந்து பெரிய கிளிப் வந்து யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி கிளிப்பு வந்து நான் யூஸ் பண்ணுவேன். இதுலயே பாத்தீங்கன்னா ஆல் கலர்ஸ் வந்து நான் எல்லாமே வாங்கி வச்சிருக்கேன். இந்த மாதிரிதான் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். இது மாதிரி பொட்டு இந்த மாதிரி வந்து கோபுர பொட்டு வந்து நான் யூஸ் பண்ணுவேன். நெத்தியில வச்சிருக்கேன் பாத்தீங்கன்னாவே தெரியும். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இந்த டிசைன் தான் வந்து வைப்பேன். டவுட் இருந்தது அப்படின்னா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே கமெண்ட் பண்ணுங்க.